இந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகுந்த பேரன்போடு வரவேற்கிறோம். இந்த காலையிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை பெட்டராக்க, உங்க வாழ்க்கையை அழகாக்க, உங்களை காக்க, உங்களோடு கூடவே பயணிக்க படைத்த தேவனே இன்றைக்கு உங்களுக்கு தோள் கொடுக்க, துணை நிற்க, கரம் பிடிக்க வந்திருக்கிறார். கலங்காதீர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சுகமாய், வளமாய், நலமாய் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பிரசங்கி சொல்லும் பொழுது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிப்பார். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அழ ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு அப்படின்னு சில காலங்களை பற்றி அவர் சொல்வார். பாருங்களேன், நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் ரொம்ப கொடூரமான காலங்கள், ரொம்ப ரொம்ப பயங்கரமான காலங்கள், ரொம்ப ரொம்ப மோசமான காலங்கள். எந்த மனிதர்களை ஆனாலும் இப்படிப்பட்ட மோசமான காலங்களுக்குள் பயணிக்கக்கூடிய சில அவல நிலைகள் மனிதனுடைய வாழ்வில் வந்து விடுகிறது. பாருங்களேன், அந்த காலங்களை எல்லாம் கசப்பான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய மோசமான காலங்கள், மோசமான காலங்கள். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? வண்டியில நல்லா போயிட்டு இருப்போம், திடீரென்று விபத்துகள் வந்துவிடும், எலும்பு முறிவுகள் வந்துடும், உடல் அவயவ உறுப்புகள் பாதிப்பு வந்துடும். அது வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு பெருசா தெரியும், ஒரு விபத்து பாம்புடுவான். அந்த விபத்துக்குள்ள சிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பெரிய பாதிப்பு. அது சாதாரண பாதிப்பு அல்ல. சில பேர் பாருங்க, வியாதி வந்துடும், எதிர்பார்க்க மாட்டாங்க, திகில் பிடிச்சிரும், பயம் பிடிச்சிரும். இந்த வியாதி நம்மளை மரணத்துக்கு கூட்டு போயிருமோன்ற மாதிரி வரும். கொடூரமான காலங்கள். சில இடத்துல பாருங்க, இவங்க தான் என் வாழ்க்கைன்னு குடும்பத்தில் ஒருத்தரை நம்ம நம்பி இருப்போம். அவங்க நம்ம அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உடன் பிறந்தவங்களா இருப்பாங்க. மழை போல நம்ம அவங்கள நம்பிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில இறந்துருவாங்க, நம்மளை விட்டே போயிருவாங்க, உலகத்தை விட்டே போயிருவாங்க. இடிஞ்சு நொறுங்கி போயிருவோம், நொறுங்கி போயிருவோம், விழுந்து போயிருவோம். அந்த அழ கூட தெம்பில்லாத அளவுக்கு கதறுவோம். இவங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஒரு காலகட்டங்கள் அந்த உறவுகளை நாம் இழந்துருவோம். பாருங்களேன், அவ்வளவு வேதனையான கொடூரமான காலங்கள், தாங்க முடியாத வலியையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய காலங்கள். சில நேரங்களில் பாருங்க, நம்பி பணத்தை கொடுப்போம், ரிலேஷனுங்க, நல்லவங்க, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு நம்பி காசை கொடுப்போம், பணத்தை கொடுப்போம். ஏமாத்திட்டு போயிடுவாங்க, கொடுத்ததை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. நம்ம கொடுத்த தொகையை நம்ம கையில் வச்சுக்கிட்டு அந்த தொகையை வச்சு நிறைய பிளான் போட்டுட்டு இருப்போம். ஆனால் அவசர தேவைன்னு சொல்லிட்டு வந்து காசு கேட்பாங்க. ஐயோ, நான் நண்பனாச்சு, உறவுகளாச்சு, அவங்களுக்கு உதவட்டும், நாளைக்கு கூட அவங்க கொடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம நம்பி கொடுப்போம். ஏமாத்திட்டு போயிடுவாங்க, திரும்பி கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய உடைப்புகள் தெரியுங்களா? அந்த காலமெல்லாம் சாதாரணமான காலங்கள் இல்லை. சில பேர்லாம் பைத்தியம் பிடிச்ச போயிருக்காங்க. ஐயோ, என் ஆதாரத்தையே எடுத்துட்டு போயிட்டாங்களேன்றது போல ஒரு பெரிய வேதனைகள் இருக்கும். எத்தனை பெற்றோர்கள் தெரியுங்களா, தன்னுடைய பிள்ளைகளை நம்பி கல்லூரிக்கு அனுப்புவாங்க, வேலைக்கு அனுப்புவாங்க. பிள்ளை வேலைக்கு போயிட்டு வரும் நம்பி அனுப்புவாங்க. ஆனா பிள்ளை திரும்பி வராது. குடும்பத்துக்கே தெரியாம யாரோ ஒருத்தரை நேசிச்சு லவ் பண்ணி தொடர்புகள் கொண்டு வீட்டை விட்டு கல்லூரிக்கு போன அந்த பிள்ளை திரும்பி வராது, நேசிச்சவங்களோட ஓடி போயிடும். எப்படி தெரியுமா இருக்கும் அந்த வீடு? இளவு வீடு மாதிரி இருக்குங்க, மரண வீடு மாதிரி இருக்குங்க. அந்த தாயும் தகப்பனும் உடைஞ்சி நொறுங்கி போவாங்க. சா வீடு மாதிரி இருக்கும் அந்த வீடு. ஐயோ, இந்த பிள்ளை எனக்கு துரோகம் பண்ணிடுச்சு, என்னை விட்டு ஓடிருச்சேன்னு சொல்லி எவ்வளவு பெரிய ஹார்ட் பிரேக் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய காய கண்ணீரை கொடுக்கக்கூடிய மோசமான நிகழ்வுகள் இதெல்லாம். சிலர்லாம் கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க. சில சகோதரிமார்கள், என் கணவர் தான் எனக்கு எல்லாமே, என் கணவருக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்காக நான் வந்தேன்,
அவரோட நிம்மதியா நிறைவா சந்தோஷமா வாழணும்னு வந்தேன். என் புருஷன்தான், எனக்கு மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா போக போக அவருடைய நடவடிக்கைகளை நிறைய மாற்றம், அவர் தொடர்புகளிலே நிறைய மாற்றம். விசாரிக்கும் பொழுது, அலசி ஆராயும் போது தெரிகிறது அவர் தவறான தொடர்பில் இருக்கிறார், ஒரு கள்ள தொடர்பில் இருக்கிறார். அவருக்கு வேறொரு ஃபேமிலியே இருக்கு. கேட்கும் போது அந்த மனைவி அப்படியே மனசு செத்து போதுங்க, உடைஞ்சு போறாங்க, நொறுங்கி போறாங்க. இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார், இவருக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தேன் என்று சொல்லி கதறக்கூடியவர்கள் எத்தனை எத்தனை பேர்கள், எத்தனை பேர்கள். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் ஆலோசனைக்காக இடத்துல வந்தார். அவர் சொன்னார், திருமண லைஃப்ல நாங்க ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா நாங்க இருக்கிறோம் தான் நான் நம்பிட்டு இருந்தேன். எங்க ஒய்ஃப் ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க, வேலை செய்யறாங்க. அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நபர் என்கிட்ட சொன்னாரு, உங்க ஒய்ஃப் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட அதிகமா அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப க்ளோஸா பழகுறாங்க, அது கொஞ்சம் கவனி, கண்காணி அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. இப்ப இவர் சொன்னாரா, என் ஒய்ஃபை பத்திலாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டினாராம். ஏன்னா அவர் சொல்றாரு, என் ஒய்ஃபை நான் அவ்வளவு நம்பினேன், என் மேல அவ்வளவு அன்பா இருப்பாங்க, நானும் அவங்க மேல அவ்வளவு அன்பா பாசமா நான் இருக்கிறேன். சரி, இப்படி எல்லாம் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்னுடைய மனைவியினுடைய தொலைபேசி, மொபைல் போனை நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தேன். யாருக்கெல்லாம் சேட் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. என் திருமணமாகி பல வருஷம் ஆச்சு, ஆனா ஒரு நாள் கூட என் மனைவியினுடைய மொபைல் போனை நான் தொட்டதே கிடையாது, என் மனைவியின் மொபைல் போனை நான் எடுத்ததே கிடையாது. ஏன்னா அவ்வளவு நான் அவங்கள நம்பி இருக்கிறேன், என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களே, இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களே நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு தகவலை கேட்டதுக்கு அப்புறமா என் மனைவியினுடைய போனை நான் அலசி ஆராயும் பொழுது பார்த்தால், குறிப்பிட்ட நபருக்கு அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க, டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, என்கிட்ட எவ்வளவு அன்பா இருப்பாங்களோ, என்கிட்ட எவ்வளவு சந்தோஷமா பேசுவாங்களோ, என்னை எப்படி கொஞ்சுவாங்களோ, என்கிட்ட எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்களோ, அப்படி ஒரு யாரோ ஒரு நபர், எனக்கு தெரியாத ஒரு நபருக்கு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க, டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்தேன், அதை படிச்சு அவர் சொல்றாரு, உடைஞ்சு போயிட்டேன், செத்து போயிட்டேன், நொறுங்கி போயிட்டேன் சொல்லிட்டு கதறாரு பாருங்க. ஒரு குழந்தை மாதிரி அவர் அழறார், குழந்தை மாதிரி அழறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை நம்பிக்கை துரோகங்கள், எத்தனை காயங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை இழப்புகள், கொடூரமான நாட்கள், கொடுமையான காலங்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி சில பாதிப்புகள் உங்களுக்கு வந்திருக்கலாம், இல்ல இதை விட ரொம்ப மோசமான பாதிப்புகள் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். இன்னும் கொடூரமான, அபயங்கரமான, இதெல்லாம் என்னங்க இதை விட மோசமான எனக்கு வந்திருக்கு நீங்க சொல்லலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுவாராக. நீங்கள் எந்த வழியில் இருந்தாலும், எந்த காயத்தில் இருந்தாலும், எந்த விதத்தில் நீங்கள் உடைக்கப்பட்டிருந்தாலும், சில மோசமான காலங்களை நீங்கள் அனுபவித்திருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, உலகத்தினுடைய மனிதர்களும் சூழ்நிலைகளும் உங்களை பாதிப்பதற்கென்று ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டால், உங்களை கட்டுவதற்கு, உங்களை உயிர்ப்பிப்பதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கென்று கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். மறந்து விடாதீர்கள். பிரசங்கி நாக்கியோன் 3:11 சொல்லுகிறார், அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அதின் காலத்திலே நேர்த்தியாய் கர்த்தர் செய்து வைத்திருக்கிறாராம். நம்புங்க, காலங்கள் உங்கள் காயங்களை ஆற்றும் அந்த விதத்தில் ஆண்டவர் காலங்களை செட் பண்ணி வச்சிருக்காரு. ஐயோ, காயப்பட்டு விட்டேனே, உடைஞ்சு போயிட்டேனே, நொறுங்கிட்டேனே, ஏமாத்திட்டாங்களே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே, என் உடைமைகளை எல்லாம் எடுத்துட்டாங்களே, என்னை விட்டு போயிட்டாங்களே, என்னை ஏமாத்திட்டாங்களே, என் வாழ்க்கை விட்டே போயிட்டாங்களே, உலகத்தை விட்டே போயிட்டாங்களே. 1000 வலி, 1000 காயம், 1000 கண்ணீர். சில காலங்கள் உங்களுக்கு காயத்தை கொடுத்தது உண்மை. ஆனா இந்த காலையில் கர்த்தர் உங்களை தேற்றட்டும். சில காலங்களை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே உங்கள் காயங்கள் ஆற்றப்படும், நீங்கள் தேற்றப்படுவீர்கள். நடந்த சம்பவம் மாறாது, நடந்த சம்பவம் தான், நிகழ்ந்தது தான். ஆனா அந்த நிகழும் பொழுது ஒரு வலி வந்துச்சு இல்ல, அது நிகழும் பொழுது ஒரு பாதிப்பு வந்துச்சு இல்ல, அது நிகழும் பொழுது உங்க இதயம் நொறுங்கிச்சு இல்ல,
அதே சம்பவத்தை சில காலங்கள் கடந்த பிறகு நீங்க யோசிச்சாலும் நினைச்சாலும் அதை குறித்து நீங்கள் விவாதிச்சாலும் அந்த வலி உங்களுக்கு இருக்காது. அன்றைக்கு இருந்த வலி இனி இருக்காது. அன்றைக்கு வந்ததான வேதனை இனி இருக்காது. அன்றைக்கு வந்ததான இதய நொறுங்குதல் இனி உங்களுக்கு இருக்காது. அன்றைக்கு வந்ததான சகல வகையான மோசமான பலவீனங்கள் இனி உங்களுக்கு வராது. ஏன்னா கர்த்தர் காலங்கள் மூலம் உங்களை சுகமாக்குகிறார். மனிதர்கள், சூழ்நிலைகள் காலங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கலாம். ஆனால் தேவனோ காலங்கள் மூலம் உங்கள் காயங்களை ஆற்றுகிறார். காலங்கள் மூலம் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். காலங்கள் மூலம் உங்கள் வருத்தத்தை எடுத்து போடுகிறார். காலங்கள் மூலம் உங்களுக்கு நன்மையானதை தருகிறார். ஆகவே ஆழமாய் நம்புங்கள், நீங்க நல்லா இருப்பீங்க. பயந்துராதீங்க. எத்தனை பயங்கரங்கள் வந்தாலும் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கான நல்ல காலங்களை, உங்களுக்கான ஆசீர்வாதமான காலங்களை, உங்களுக்கான வளமான காலங்களை அவர் வைத்திருக்கிறார். பயப்படாதிருங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு, வார்த்தை முன்னிட்டு உங்க ஒவ்வொருவரையும் நாங்க மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி எஸ் மகேஸ்வரி, அன்பான பிள்ளைகள் ஜெரிஷ் நித்யன், ஆர் நிரஞ்சனா மற்றும் பிரிசி, இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற அன்பு சகோதரர் பி இம்மானுவேல், சிஸ்டர் ஐ மஞ்சு ஏஞ்சல் தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்றார்கள். இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகிறோம். இந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் இன்றைக்கு தியானித்தோமே, இடிக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு என்று கொடூரமான காலங்களை, மோசமான காலங்களை, வேதனையான காலங்களை, அபாயங்கரமான காலங்களை உடைய பிள்ளைகள் சந்தித்திருப்பார்களே. ஆனால் நீர் குணமாக்க ஒரு காலத்தை வச்சிருக்கீங்களே, சுகமாக்க ஒரு காலத்தை வச்சிருக்கீங்களே, நகைக்க ஒரு காலத்தை வச்சிருக்கீங்களே, பலப்படுத்த ஒரு காலத்தை வச்சிருக்கீங்களே, கட்ட ஒரு காலத்தை வச்சிருக்கீங்களே. அப்படிப்பட்ட காலங்கள் மூலம் நீர் உடைய பிள்ளைகளை திடப்படுத்துவீராக, தேற்றுவீராக, ஆறுதல் படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேற்றப்படுவார்களாக, குணமாக்கப்படுவார்களாக, பலப்படுத்தப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இன்றைய உடைய பிள்ளைகளுடைய வேலைகள், பணிகள், காரிய கடமைகள், கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானங்கள் சகலவற்றிலும் கர்த்தருடைய மேலான ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும்படி கர்த்தாவே உடைய நல்ல நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச ஸ்நேக பிரிய பாசமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நன்மைகளால் முடிசூட்டி உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான ஆனந்தமான பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காணும்படி கர்த்தர் செய்து ஒரு நன்மையும் குறையாத நிறைந்த நன்மைகள், சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகள் வாழ்வில் உண்டாக வேண்டும் என ஒப்புக் கொடுக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சிநேகமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.